ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரமே நம்ம அண்ணன் நினைக்கிறது நிஜமாயிடுமோ அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம ரம்யா தான் அன்னத்தை வச்சு செய்வாங்க, அன்னத்துக்கு டார்ச்சர் கொடுக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரம்யாவுக்கு பதிலடி. இப்போ இதனால் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ஏன்னா இவங்க மூலியமாகவே, அதாவது இவங்க போடுற பிளான்லேயே நம்ம கேம் ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறத நிறைவேற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் வாழ வந்தவ கிடையாது அப்படின்ற விஷயம் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே தெரியும். முட்டாள்தனமாக நம்ம சரவணன் தான் நம்பிக்கிட்டு இருக்காரு. சரவணன் ஒரு பக்கம், செண்பகாவல்லி ஒரு பக்கம். இப்போது எல்லார் முன்னாடியுமே பார்த்திங்கன்னா நம்ம சரவணனை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம அண்ணன். என்னடா இது தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கே ராத்திரி இவங்களுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு பெரியவங்க தான், பெரிய பிள்ளையுடைய பேர குழந்தை தான் இந்த வீட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு முன்னாடியே சின்னவங்களுடைய குழந்தை எப்படி பெற்றுக்கிறது? இது ஊரில் உலகத்தில் என்ன பேசுவாங்க, தம்பி புள்ள பெற்றுட்டா அண்ணன் புள்ள பெக்கலை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் மனசுக்கு யாருக்கு கஷ்டம், அவங்களுக்கு தான் அவமானம் அப்படின்ற மாதிரி நம்ம சரவணனை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அண்ணன். உண்மையிலே நம்ம அண்ணத்தை சூப்பரான வேலை செஞ்சுருக்காங்க அண்ணன் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் வெறுப்பாகி போன நம்ம சரவணன் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணங்கிட்ட சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரை பார்த்து என்னடி பேச்சு பேசினுங்கிற, இன்னும் ஒரே ஒரு 6 மாதத்தில் பாரு ரம்யாவுடைய வயிற்றுக்குள்ளே குழந்தை உருவாகும். அதாவது இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பேரனோ பேத்தியோ ஒத்த பிள்ளைன்னு ரெட்டை பிள்ளையோ பெற்று காமிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கோபத்தோடு நம்ம ரம்யாவை பார்த்து நம்ம அண்ணத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால் கார்த்திக்கும் அண்ணத்துக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அண்ணன் ரெடியாக தான் இருக்கார். என்ன இந்த ரம்யா தான் தள்ளி போகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம ரம்யா மேலேயும் ஒரு பக்கம் கோவத்தோடு தான் இருக்காங்க. இப்போது இதனால் நம்ம சரவணனை தூண்டி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா சந்தோஷம். இன்னொரு பக்கம் நம்ம ரம்யாவும் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை காது கொடுத்து தான் கேட்டிருக்காங்க. இதனால் நம்ம சரவணன் மேலே பார்த்திங்கன்னா நம்ம ரம்யாவுக்கு பயங்கர கோபம். என்னடா இது, இவன் எல்லாம் இப்படி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க, இவனும் முட்டாள்தனமாக இவங்கக்கிட்ட சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்போ நம்மளுடைய நிலைமை என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யாவே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கவலைப்படுறாங்க, வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது சரவணன்கிட்ட இருந்து தப்பிக்கணும், நான் இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு காரணமே வாழ்கிறதுக்காக இல்லை, இவன் கூட குடும்பம் நடத்துறதுக்காக இல்லை, எல்லாம் எனக்கு புருஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணத்தை பழி வாங்குற வேலை மட்டும்தான் என்னுடைய வேலை, அண்ணத்தை பழி வாங்குறத தவிர வேறு எந்த வேலையுமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் முடிவே எடுத்துட்டாங்க. இதனால் நம்ம செண்பகவல்லி பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இன்றைக்கி தங்கத்தோடைய முகத்தில் ஏதோ குறையுது, ஓ குங்குமம் தான் இல்லை, வச்சு விடுறா சரவணன் அவன் பொண்டாட்டிக்கு குங்குமத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக பார்த்திங்கன்னா குங்குமம் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம சரவணனும் அவ்வளோ ஒரு ஆசையோடையும் ஆர்வத்தோடையும் பார்த்திங்கன்னா என் பொண்டாட்டிக்கு என் கையால் குங்குமம் வச்சு விடுறேன் எல்லார் முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக எடுத்து வைக்கிறாரு. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம ரம்யா கோவப்படுறாங்க. ஏன்னா ஒரே ஒரு விரல் பட்டா கூட பார்த்திங்கன்னா நம்ம ரம்யா அந்த அளவுக்கு கோவப்படுறாங்க. இப்போது குங்குமம் எனக்கு நீ வச்சு விட போறியா, அதை நான் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் இருக்கும்போது நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா கோபத்தில் அந்த குங்குமத்தை தட்டி விட்டுட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சரவணனை கை நீட்டி அடிச்சிடுறாங்க. இதனால் குடும்பமே பார்த்திங்கன்னா ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னடா இது, ரம்யா இப்படிலாம் செய்வாளா, கை நீட்டி அடிக்கிறாளா, தொட்டு தாலி கட்டின புருஷன் அப்படின்னு கூட ஒரு மதிப்பு மரியாதை கூட இல்லாமல் கை நீட்டி அடிச்சிட்டாலே எல்லார் முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செண்பகவல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது,
நம்ம வந்து நம்ம பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல பொண்ணாக வந்து கட்டி வைக்கல, கல்யாணம் பண்ணிக்கிட்டால் வந்து பேரும் புகழும் வந்து தான் பிள்ளைக்கு தான் கிடைக்கும், கமிஷனருடைய புருஷன் அப்படின்ற பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு இந்த பொண்ணை கட்டி வச்சிட்டோம். இப்போது இதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா 2 பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்ந்தால் தான் வந்து வாழ்க்கைக்கான அர்த்தமே. இதனால் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம செண்பகவல்லிக்கு பார்த்திங்கன்னா நம்மளே வந்து நம்ம பையன் அதாவது பிள்ளையுடைய வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செண்பகவல்லிக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களோ அதை விட அதிக அளவில் வந்து நம்ம செண்பகவல்லி பார்த்திங்கன்னா கஷ்டப்பட போகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சண்முக வாத்தியாருக்கு ரொம்ப சந்தோஷம். இது எல்லாம் எதிர்பார்த்தது தானடா, நீ தானடா போய் வலைக்குள்ளே சிக்கிக்கிட்ட, நீ தானடா போயிட்டு முதல்ல வாய்க்குள்ளே படுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனை பார்த்திங்கன்னா திட்டிக்கிட்டே போயிடுறாரு. உனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை, இவ்வளோலாம் சொல்லியிருப்போம். தான் புள்ள, அதாவது நீயும் என் புள்ள தான், கார்த்தியும் என் புள்ள தான், 2 பேரும் வந்து நல்லா வாழணும் அப்படின்ற ஆசை தான் எனக்கு. ஒரு கண்ணுக்கு சின்னம்மா ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் வைப்பேனா நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செண்முக வாத்தியார் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, செண்பகவல்லியுடைய ஆட்டமெல்லாம் இனிமேல் அடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பிள்ளையுடைய வாழ்க்கை வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாகவும் இருக்குது நம்ம செண்பகவல்லிக்கு. இப்போது கார்த்திகன் அண்ணன் இதனால் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையை வச்சு பெருசாக பயப்பட போகிறாங்க. ஏன்னா ரம்யா ஒரு குங்குமத்தை கூட வந்து நெத்தியில் வச்சு விடலை. அப்போது சரவணன் கூட எப்படி இவ சேர்ந்து வாழுவா, எப்படி இவங்கெல்லாம் வந்து ஒரு குழந்தை குட்டி உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா வழிக்கு வருவாள். அது வரைக்கும் கொஞ்சம் விட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணமும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இது இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசை வந்து தேத்திக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் அண்ட் கார்த்திக் 2 பேரும் போயிடுறாங்க. இப்போது முழுக்க அதாவது நம்ம அண்ணத்துடைய கவனம் முழுக்க வந்து ரம்யாவுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், ரம்யா திருந்தணும், மாறணும், இந்த குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கணும், இந்த குடும்பத்துடைய மருமகளாக வாழணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு தான் வந்து நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா இருக்காங்க. அண்ணத்துக்கு துணையாக வந்து நம்ம கார்த்திக்கு இன்னொரு பக்கம் வந்து நம்ம வாத்தியார் இருக்கிற வரைக்கும் நம்ம அண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கவலையுமே இல்லை. இப்போது சாமித்துறையை வச்சு பார்த்திங்கன்னா பல கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா. இப்போ அதனால் அதாவது சாமிதுரையை வச்சே வந்து அவங்களுடைய வீட்டிலே வந்து எப்படியாவது வந்து இவங்களுக்கு 2 பேருக்கும் வந்து சாந்தி முகூர்த்தத்தை நடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணனும் போராடினாங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம ரம்யாவுடைய பிளான் சக்ஸஸ் ஆகி வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. இப்போது இங்கேயாவது வந்து நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கும்போது நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா அதே கோபத்தோடு இருக்காங்க. எல்லாம் போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா மனசை தேத்திக்கிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரமே வந்து என்னதான் நடக்கும், என்னதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.